السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله. صدق الله العلي العظيم. وعن عائشة رضي الله عنها قالت: لم يكن النبي صلى الله عليه وسلم يصوم شهرا أكثر من شعبان فكان يصوم شعبان كله. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், கத்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்லநாயனின் கிருபையும் மஃபிரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த ஷஅபானுடைய மாதத்தின் முதல் வார ஜுமாவிலே நாம் வீற்றிருக்கின்றோம். நாம் பயணிக்கின்ற நெருக்கடியான காலகட்டங்களில் அவசர கதியில் நம்மை நாம் ஒருமுறை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த சந்தர்ப்பங்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது, இறைவன் காட்டி தந்த பாதையில் தான் நாம் பயணிக்கின்றோமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்த வழியில் தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோமா, ஷரியத்தினுடைய சட்டத்திற்கு உட்பட்டுதான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கின்றனவா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அப்படி அவன் ஏற்படுத்தி தந்த பல்வேறு சந்தர்ப்பங்களில், பல்வேறு காலகட்டங்களில் இது ஷஅபானுடைய மாதம் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் அடுத்து வரவிருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டதற்கு பிறகு எதை நாம் களைய வேண்டுமோ அவற்றையெல்லாம் களைந்து, எதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டுமோ அவற்றையெல்லாம் மும்முரமாக அமல்படுத்தி அந்த ரமலானுடைய நாட்களை வீணடித்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ஷஅபானுடைய மாதத்தை நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான பொருத்தமான சந்தர்ப்பமாக, நாட்களாக, மாதமாக ஷஅபான் மாசத்தை கணிக்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் சில வருடங்களில் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஷஅபானுடைய மாதத்தை இனி விடவே மாட்டார்கள், மாதம் முழுவதும் இப்படித்தான் நோன்பு வைப்பார்கள் போல தெரிகின்றது என்று நாங்கள் நினைக்கின்ற அளவிற்கு நோன்பு வைப்பார்கள். அப்படி நாங்கள் நினைக்கின்ற சமயத்தில் ஷஅபான் மாதத்தில் நோன்பு வைப்பதை நிறுத்துவார்கள். சில வருடங்களில் நோன்பு வைக்காமல் இருப்பார்கள், இனி நோன்பு பிடிக்க மாட்டார்கள் போல தெரிகின்றதே என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது
அந்த வருடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்தில் நோன்பு வைக்க துவங்குவார்கள். மொத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக ரமலான் நீங்களாக பார்த்தால் பெரும்பாலும் அவர்கள் நோன்பு நோற்றது ஷஅபானுடைய மாதத்தில் தான். அதனால்தான் தங்கள் ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், ஷஅபான் மாதத்தை தவிர வேறு எந்த மாதங்களிலும் ரமலான் நீங்களாக வேறு எந்த மாதங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நோன்பு வைத்ததில்லை. சமயங்களில் ஷஅபான் மாசம் முழுக்கவே சில வருடங்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கைகளை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடை குறித்து வீட்டை தாண்டி பேசுகின்ற உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஏன் நீங்கள் இவ்வளவு தூரம் ஷஅபான் மாதத்திற்கு மதிப்பளிக்கின்றீர்கள்? ரமலான் வருவதற்கு முன்பாகவே ஏன் இவ்வளவு தூரம் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும்? ரமலான் நீங்களாக வேறு எந்த மாதங்களிலும் இவ்வளவு அதிகமாக நீங்கள் நோன்பு நோற்றது கிடையாது என்று உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், இந்த மாதத்தில் தான் முஃமின்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து வைக்கப்படுகின்றது, அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு முஃமினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ்விடத்திலே கணக்கு வழக்கு ஒப்படைக்கப்படுகின்றது. அப்படி ஒப்படைக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். நமக்கு தெரியும், வாரந்தோறும் திங்கள் அல்லது வியாழக்கிழமை அல்லது திங்கள் வியாழன் 2 நாட்களும் சேர்த்து நம்முடைய ஒவ்வொரு வாரத்தின் அமல்களும் அல்லாஹ்விடத்திலே கணக்கு வழக்கு காட்டப்படுகின்றது. அதே போன்றுதான் வருடத்தில் நாம் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்தோம், என்னென்ன நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட்டோம், யாரை எப்படி பேசி இருக்கின்றோம், யாரோடு எப்படி பழகி இருக்கின்றோம், எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கின்றோம், குடும்பத்தில் மனைவி மக்களை நாம் எப்படி கவனித்திருக்கின்றோம், பிள்ளைகளோடு எவ்வளவு தூரம் நேரம் ஒதுக்கி இருக்கின்றோம், வியாபாரத்தில் நேர்மையாக எப்படி இருந்திருக்கின்றோம், நண்பர்களோடு பழகுவதில் எப்படி நாம் உறுதுணையாக இருந்திருக்கின்றோம், நம்மளுடைய துரோகம் எவ்வளவு, நம்மளுடைய நட்பு ரீதியான பழக்க வழக்கம் எவ்வளவு, நம்மளுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்கின்றது, நாம் எவ்வளவு தூரம் பொய் பேசி இருக்கின்றோம், அவதூறு பேசி இருக்கின்றோம், எவ்வளவு தூரம் நாம் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருந்திருக்கின்றோம், குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு என்ன, அல்லாஹ் ரசூலை எப்படி மதித்திருக்கின்றோம் என்றெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை ஷஅபான் மாதத்தில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய கணக்கு வழக்கையும் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. அப்படி சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றேன், பிரியப்படுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அதே சமயத்தில் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் ذاك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. இந்த மாதம் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் மக்கள் பெரும்பாலானோர் பொதுவோக்காக இருக்கின்றனர் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மக்களுடைய கவனத்தை ஈர்த்து நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம், செய்தாக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். ரமலானுக்கு முன்னால் நம்மளுடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்திக் கொள்ள ஏற்றமான நாட்கள் என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்தில் பெரும்பாலான நாட்களில் நோன்பு நோற்றிருக்கின்றார். அதே சமயத்தில் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றது. மிஅராஜிற்கு பிறகு தொழுகை கடமையாக்கப்பட்ட பொழுது ஆரம்ப கிப்லாவாக நமக்கு எல்லாம் தெரியும் பைத்துல் முகத்தஸை பார்த்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தொழுது வந்தார்கள். அவ்வாறு தொழுது வந்த பொழுது ஒரு கட்டத்தில் யூதர்கள் கேலி கிண்டல் செய்ய ஆரம்பித்தனர்.
எங்களுடைய கிபிலாவை பார்த்துத்தான் நீங்கள் தொழுகின்றீர்கள். 1000 இருந்தாலும் உங்களிடத்தில் தான் இறுதி நபி இருக்கின்றார், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் தான் தூய்மையானது என்று நீங்கள் எப்படி சொன்னாலும் கடைசியில் எங்களுடைய கிபிலாவில் தான் வந்து நிற்கின்றீர்கள் என்று யூதர்கள் கேலி பேசிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது நெருடலாக இருந்தது. எப்பொழுது வேறு திசையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பான் என்று காத்திருந்த பொழுதுதான் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் சுமார் 17 மாதங்களுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், இனி நீங்கள் கஅபாவை பார்த்து தொழ ஆரம்பியுங்கள், உங்களுடைய கிபிலாவாக கஅபாவை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று வஹி அறிவித்தான். அந்த வஹி அறிவித்தது இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான். ஹிஜ்ரி 2 நோன்பு கடமையாக்கப்பட்டது. அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதும் ஷாபானுடைய மாதத்தில் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை மானான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டது இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான். அதே அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 45 வஃபாத்தானார்கள். அவர்கள் வஃபாத்தானதும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான். பனு முஸ்தலிக் என்கின்ற மிக பிரபலமான ஒரு போர் ஒன்று நடந்தது. அந்த போரில் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து சில நாவல்கள் தடித்த வார்த்தைகள் எல்லாம் பேசின, அவதூறுகள் பேசின. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலி எப்பொழுது வரும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தூய்மையை குறித்து, அவர்களுடைய கற்பொழுக்கத்தை குறித்து எப்பொழுது வலி வரும் என்று காத்திருந்த தருணம் அது. அந்த போரில் தான் அந்த சந்தர்ப்பம் எல்லாம், அந்த சம்பவம் எல்லாம் நடந்தது. அந்த சம்பவம், அந்த போர் நடந்த மாதமும் இந்த ஷாபானுடைய மாதம் தான். ஹிஜ்ரி 7, ஹிஜ்ரி 8 உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், ஹிஜ்ரி 8 அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் இப்படி சிறு சிறு படைகளாக இஸ்லாத்திற்கு இழுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வருடங்களில் ஷஅபானுடைய மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருடைய தலைமையின் கீழ் படைகளை அனுப்பி வைத்து இஸ்லாத்தினுடைய கொள்கையை உயர்த்தி பிடித்தார்கள். அன்னை உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானது இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான். இப்படி வரலாற்று திருப்புமுனைகள் நிறைந்த சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஏற்றமான சந்தர்ப்பமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தை பார்த்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான நிகழ்வுகளை இந்த ஷாபானுடைய மாதத்தில் நடத்தி காட்டினார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ரமலானே எனக்கு விடுபட்ட நோன்புகளை எல்லாம் நான் ஷாபானுடைய மாதத்தில் தான் கலா செய்வேன். ரமலானில் எனக்கு லாசலாவாக தொழுகை இல்லாத நாட்களில் நான் விடுபட்ட நோன்பை எல்லாம் ஷஅபானுடைய மாதத்தில் தான் நான் கலா செய்வேன். காரணம் என்னவென்றால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நோன்பு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரமலானை தாண்டி எனக்கு ஷஅபானுடைய மாதத்திலும் கிடைத்தது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமை என்றால் சஹாபாக்களுடைய வழமை எப்படி இருந்தது என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, சிறை காவலர்களாக இருப்பவர்கள், சிறை அதிகாரிகளாக இருப்பவர்கள் சிறை கைதிகளை அழைத்து யார் யாருக்கு என்ன தண்டனை என்பதை எல்லாம் மறுபரிசீலனை செய்து யாரையெல்லாம் விடுவிக்க வேண்டுமோ அல்லது யாரையெல்லாம் தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் ஷஅபானுடைய மாதத்தை வேக வேகமாக நிறைவேற்றுவார்கள். யாரெல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டுமோ, வசதி படைத்தவர்கள் யாரெல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டுமோ, யாரெல்லாம் சதகா கொடுக்க வேண்டுமோ அவர்களை எல்லாம் அழைத்து ரமலானுக்கு முன்பாகவே ஷஅபானுடைய மாதத்திலே அந்த வேலையெல்லாம் முடித்து விடுவார்கள். வரவேண்டிய கடன், கொடுக்க வேண்டிய கடன், இப்படி எல்லாம் எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து ஷஅபானுடைய மாதத்திலேயே ரமலானுக்காக வேண்டி தயாராகி விடுவார்கள் செல்வந்தர்கள் எல்லாம். யார் யாருக்கு என்னென்ன கடன் கொடுக்க வேண்டும், யார் யாருக்கு என்னென்ன கடன் வர வேண்டி இருக்கின்றது யாரிடமிருந்தெல்லாம் என்பதை கணக்கு பார்த்து அவைகளை எல்லாம் உரியவர்களுக்கு ஒப்படைத்து விட்டு வரவேண்டிய கடனை வசூலித்து விட்டு
எல்லா வேலைகளும் ஷஅபானிலே முடித்து வைத்துவிட்டு ரமலான் பிறையை தென்பட்டதற்கு பிறகு முடிந்தவரை 1 மாத காலம் இஅ்திகாஃபிற்கு போய் விடுவார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய பெரும்பாலானோருடைய வளமையாக இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய இபாதத்தை கெடுக்கும் விதமாக ஏராளமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் சமயங்களில் நாம போய் சிக்கிக் கொள்கின்றோம். ஒரு மொபைலை எடுத்துக்கொண்டு அதிலே நாம் தொடர்படியாக ரீல்ஸை பார்க்க ஆரம்பித்தால் எவ்வளவு மணி நேரம் செலவாகின்றது, நேர விரயம் ஆகின்றது என்பது நமக்கு தெரியாது. காலை சுபஹ் தொழுகைக்கு பின்னால் எடுத்துவிட்டு உட்கார்ந்து விட்டால் கிட்டத்தட்ட 2 மணி 3 மணி நேரம் சர்வசாதாரணமாக கழிய ஆரம்பிக்கும். எனவே நாம் இந்த ரமலானை பொறுத்தவரையில் என்னென்ன அமல்களை நாம் செய்யவிருக்கின்றோம், கடந்த ரமலானில் நாம் முடித்து வைக்க முடியாத என்னென்ன அமல்கள் எல்லாம் பாக்கி இருந்தது என்பதை நாம் ஒவ்வொரு குழுவாக சுய பரிசோதனை செய்து கொண்டு வரக்கூடிய ரமலானுடைய நாட்களை எந்த விதமான சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைக்கும் நாம் வீணடித்து விடாமல் நம்முடைய செயல்பாடுகளை முழுக்க ரமலானுக்கென்று ஒப்படைத்து விட்டு நாம் நம்முடைய நேரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு இபாதத்தில் செலவழிக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் இபாதத்தில் செலவழிப்பதற்காக வேண்டி ஒரு சுய பரிசோதனை, சுய முன்னோட்டமாகத்தான் இந்த ஷஅபானுடைய மாதத்தை நாம் பார்க்க வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவனாக இருந்த பொழுது அவர்களுடைய தாயார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு, அதுவும் ஷஅபானுடைய மாதத்தில் தான் நடந்தது. ஷஅபானுடைய மாதத்தில் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியாளராக தேர்ந்தெடுத்து அந்த சிறப்பு மிக்க துஆவை செய்தார்கள். யா அல்லாஹ், அனஸுடைய பொருளாதாரத்திலும் அவருடைய ரிஸ்கிலும், யா அல்லாஹ், அவருடைய குழந்தை செல்வத்திலும் நீ பரக்கத் செய் என்பதாக துஆ செய்தார்கள். அந்த ரமலானிலேயே நான் மிகப்பெரிய மாற்றத்தை நான் கண்டேன் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸின் வழியாக நமக்கு பதிவு செய்கின்றார்கள். எனவே நாம் எப்படி ஒரு நிறுவனத்தை நாம் கட்டமைக்கின்ற பொழுது அல்லது புதிதாக ஒரு வீட்டை திறக்கின்ற பொழுது, அடுத்த மாசம் கிரக பிரவேசம் வச்சிருக்கோம் அல்லது அடுத்த மாசம் கடை திறக்க போறோம் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முதல் மாசத்துல எவ்வளவு மும்முரமா நாம வேலை பார்ப்போமோ, அன்னைக்கு வீடு திறப்பு விழா அன்னைக்கு, கடை திறக்கிற அன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கணும், வர்றவங்க சந்தோஷமா இருக்கணும், என்னென்ன சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிடணும், யாரையெல்லாம் கூப்பிட்டு நாம அவங்கள கௌரவப்படுத்தணும்னு நான் சில முக்கியமான வேலைகளில் ஈடுபடுவோமோ 1 மாதத்திற்கு முன்பாக மிக தீவிரமாக, அதே போன்றுதான் ரமலான் என்கின்ற மிகப்பெரிய ஒரு சொத்து நமக்கு கிடைத்திருக்கின்றது. இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் ஏராளமான அவர்கள் வாழ்நாட்களை பெற்றிருந்தனர். 1000, 900 என்று ஏராளமான நாட்களை அவர்கள் வரமாக பெற்றிருந்தனர். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்றெல்லாம் போய் 30க்கும் 40க்கும் என்று கீழாக வந்துவிட்டது நம்முடைய ஆயுட்காலம். அப்பேற்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாம் வரக்கூடிய ரமலானை அதனுடைய ஒவ்வொரு மணித்துளிகளையும் நாம் வீணடிக்காமல் எவ்வளவு மிக நேர்த்தியாக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு நேர்த்தியாக நாம் பயன்படுத்துவதற்கு இப்பொழுதே நாம் உடல் அளவிலும் மனதளவிலும் தயாராகிவிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானில் குறிப்பாக இவ்வளவு நோன்பு நோற்றுவதற்கான காரணம் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் அது பழக்கப்பட வேண்டும், அதே போன்று மக்களும் இதே போன்று உடல் ரீதியாக தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல் வடிவில் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியே ஷஅபானில் நோன்பு நோற்றார்கள். திடீரென்று ரமலானில் 30 நாட்கள் நோன்பு வைப்பதற்கு தயாராகின்ற பொழுது உடலளவில் நாம் எந்த விதமான நெருக்கடியும் சந்தித்து விடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு, அல்லது நோன்பு வைப்பதற்கே நமக்கு எந்த விதமான சோம்பேறித்தனமும் வந்துவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை கேட்க துவங்கிய ரஜபு மாதத்தில் நோன்பு நோக்காமல் ஷஅபான் மாதத்தில் நோன்பு நோற்றதற்கான காரணம், அடுத்து வரக்கூடிய ரமலானில் உடலளவிலும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு பதிவு செய்கின்றார்கள்.
எனவே சங்கிக்குரியவர்களே, ரமலானுடைய நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் அதனுடைய நேரங்களை வீணடிக்காது நாம் நம்முடைய இபாதத்துகளை மிக நேர்த்தியாக சரிவர செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது போல் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாம் நம்முடைய அமல்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு எல்லா விதமான இபாதத்துகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கின்ற அளவிற்கு நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.